நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பாலக்கோடு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கட்டடம் கட்ட பூமி பூஜை. திமுக அதிமுக நிர்வாகிகள் மோதலால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் மூலம் மத்திய அரசு நபார்ட் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 1,41,36,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6 வகுப்புகள் கொண்ட புதிய கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அதிமுக எம்எல்ஏ KP அன்பழகன் தலைமையில் இன்று நடைபெறுவதாக அதிமுக நிர்வாகிகள் பேனர் வைத்திருந்தனர். நிகழ்ச்சிக்காக திரளான அதிமுக நிர்வாகிகள் பள்ளியில் குவிந்த நிலையில் இதை அறிந்த பாலக்கோடு பேரூராட்சி தலைவரும் பேரூர் கழக செயலாளருமான PK முரளி மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் தமிழக அரசின் நிதி மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு எதிர்க்கட்சியினர் எப்படி வரலாம் எனவும் பேனரில் தமிழக முதல்வர் படம், அமைச்சர் படம், கலெக்டர் பெயர் ஆகியவற்றை புறக்கணித்ததாக கூறி பூமி பூஜைக்கு கண்டனம் தெரிவித்து தகராறில் ஈடுபட்டனர். தகராறு முற்றி மோதலாக மாறி ஒருவருக்கு ஒருவர் கல்லால் தாக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த கூடுதல் போலீசார் சூப்பரண்ட் ஸ்ரீதர், இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து இரு தரப்பினரையும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். போலீசாரின் சமாதான பேச்சுவார்த்தை ஏற்று KP அன்பழகன் MLA, பேரூராட்சி தலைவர் PK முரளி ஆகியோர் இணைந்து பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி கட்டடம் கட்டும் பணியை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக, திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.